இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே உங்களை காக்கும் தேவனுடைய கரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவெல்லாம் தாங்கிய ஆண்டவர். இரவு நேரத்துல பாருங்க, ஒரு பக்கம் கொசு கடிக்குது. சிலர்லாம் சொல்றாங்க ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள மூட்டைப்பூச்சிலாம் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிலர்லாம் சொல்றாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் அடர்ந்த செடிகள் வனப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க துஷ்ட பூச்சிக்கெல்லாம் வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இரவு நேரங்கள்ல மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இரவு நேரங்கள்ல மிகுந்த அவஸ்தைகள், திகில்கள், மரண பயங்கள், மரண போராட்டங்கள், வியாதி வருத்தங்கள் என்று எண்ணிக்கை கடங்காத துயரங்கள் இரவு நேரத்துல நம்ம அறியாமலே நடக்குது. ஆனா தேவ இரக்கம் பாருங்க, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்காமல் தூங்காமல் நம்மள உறங்க வச்சு அவர் உறங்காம இரவெல்லாம் நம்மள அழகா காப்பாத்திருக்காருங்க. இரவுல எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த காலையில நம்ம நேத்து ராத்திரி உறங்கும் பொழுது எந்த அளவுக்கு நிம்மதியா, ஹெல்த்தியா, ஆரோக்கியமா தூங்கணுமோ அதே போல இந்த காலை இந்த விடியல்ல ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமாய் விழிக்கும்படிக்கு தேவன் நமக்கு எவ்வளவு கிருபையை செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அது நினைச்சு இந்த காலையில எழும்பும் போதே இந்த புதிய துவக்கம், இந்த புதிய விடியல்ல முதலாவது அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இரவெல்லாம் காத்தீங்களே அப்பா, அதில் பெருமிதம் கொள்ளுங்கள், அதை மேன்மையாய் எண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அந்த சூழ்நிலைகள் மூலமாக தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு சொல்லி துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் அதீத கவனத்தை செலுத்துங்கள். பேரன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க செலுத்தி பாருங்க. எத்தனை பெரிய பாதிப்புகள் வந்தாலும் நீங்க ரொம்ப வலிமையான மனம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சிலர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்வில் வரக்கூடிய சில பாதகங்கள், சிரமங்கள், வாதைகள், வருத்தங்கள் இது எல்லாருக்கும் தான் வருது. மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும் சில சவால்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. உடம்புன்னு ஒன்று இருந்தா சில அசௌகரியங்கள், வாதை வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சிலர் சில பலவீனங்களை அதை பயன்படுத்திக்கிட்டு எப்படியெல்லாம் பயப்படலாம், சில கவலைகள் இருக்கு, அதை யோசிச்சு எப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கலாம், வாழ்வில் நடக்கக்கூடிய சில மோசமான காரியங்களை பார்த்து எப்படியெல்லாம் தங்களை சோர்வுக்குள் ஆக்கிக்கலான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ வைக்கிற வல்ல தேவனை வாழ்த்தி பாருங்கள். நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் இன்றைக்கு உங்களோடு கூடவே இருக்கிறது. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் வீட்டில் உங்களோடு கூடவே இருக்கிறார், தெரியுமா? நீங்கள் இந்த மாம்ச கண்களில் பார்க்காவிட்டாலும் நீங்கள் அறியாத உயர்ந்த தேவன் உங்களோடு பயணிக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய், பகலிலே உங்களை காக்கும் மேக ஸ்தம்பமாய், உங்களை விட்டு விலகாத மேகமாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொன்ன வல்லமையும் உண்மையுமான வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். அது உங்களுக்கு தெரியுமா? தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காலங்களை, வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி கவலைப்படலாம், எப்படி துக்கப்படலாம், எப்படி சோகப்படலான்ட்டு தான் நம்ம இருக்கிறோமே தவிர பகல் வேலையை பயன்படுத்தி, இரவு வேலையை பயன்படுத்தி, சூழ்நிலைகளை பயன்படுத்தி, பயணங்களை பயன்படுத்தி, வேலைகளை பயன்படுத்தி, காரிய கடமைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலான்னு யோசிங்க. சில பாதகங்கள் வந்தாலும் அந்த பாதகத்திலும் என்ன ஒரு விஷயம் சாதகமா இருக்கு, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 99 பாதகமான சூழ்நிலையிலேயும் கூட 1% சாதகமான சூழ்நிலை இருக்குமேயானால் அதை பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு அன்பான ஐயா, 70 வயது கொண்டவர், எதிர்பாராத விதத்திலே நெஞ்சு வலியினால் சிரமப்பட்டார். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதான
அவர் உடனடியாக அனுமதிக்கப்பட்டு இதயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது என்று சொல்லி இதய மருத்துவ வல்லுநர்கள் அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதய அறுவை சிகிச்சை அவருக்கு நடைபெற்றது. ஏறக்குறைய ஒரு 7 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து சுகம் பெற்றவராய், அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு பலன் கொண்டவராய் வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த நாள்ல அவருடைய கரத்திலே அவருக்கு 7 நாட்கள் கொடுக்கப்பட்ட சிகிச்சை மற்ற இதர செலவுகளுக்கான பில் அவர் கையில கொடுக்கப்பட்டுச்சு. எவ்வளவு செலவாயிருக்குன்னு அந்த பில்ல பார்த்தா 50 லட்சம் ரூபாய். அதை பார்த்த உடனே அந்த 70 வயது கொண்ட அந்த ஐயா கதறுகிறார், அழுகிறார், மனசுக்குள்ள ஏதோ குமுறுகிறார். இதை பார்த்ததான மருத்துவமனை அலுவலக ஊழியர்கள், ஐயோ இந்த பில்லு 50 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை பார்த்து இவர் கதறாரு, கத்துறாரு, அழுறாரு, விட்டு காசு இல்லை போல, ஏழை போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஐயா சொன்னாரு, நான் இந்த 50 லட்சம் ரூபாய் பில்லை பார்த்து அழறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லை இல்லை, நான் பிறந்த நாள்ல இருந்து 70 வயசு வரைக்கும் என் இதயத்தை ஆண்டவர் அழகாய் இயக்குனாரு. ஆனா என் ஆண்டவர், என் தெய்வம் என்கிட்ட இருந்து ஒரு நாள் கூட 1 ரூபாய் கூட என்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல என் ஹார்ட்டை 7 நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க. இந்த பில்லை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு கோபமோ ஆத்திரமோ ஏழாமையை குறித்ததான சிந்தனையோ வரல. இந்த பில்லை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். 70 ஆண்டுகள் என்னை சுகமாய், பலனாய், ஆரோக்கியமாய், தினனாய் வைத்து என்னை பாதுகாத்தாரே, அந்த அற்புதமான தேவனுக்கு நான் கண்ணீரோடு நன்றிகளை செலுத்துகிறேன் என்று அந்த அன்பான ஐயா அவர்கள் சொன்னார்களாம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வில் என்ன பாதகங்கள் நிகழ்ந்தாலும் அதில் சில சாதகங்கள் இருக்கும். அதில் தேவன் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். அதை நீங்க கேட்ச் பண்ணி, அதை நீங்க பிடிச்சு, அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவேதான் சங்கீதக்காரன் இவண்ணமாய் சொல்லுகின்றார். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த 34ஆம் சங்கீதத்தை பாடலாக தாவீது பாடும் பொழுது, எழுதும் பொழுது ஒரு பெரிய பாதகமான நிலையில் அவர் இருக்கிறார். நெருக்கப்பட்ட நிலை, துரத்தப்பட்ட நிலை, பாதிக்கப்பட்ட நிலை, துன்புறுத்தப்பட்ட நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, அவமதிக்கப்பட்ட நிலை. இந்த அவமதிப்பு, துரத்தப்படுதல், நிந்திக்கப்படுதல், நொறுக்கப்படுதல், இதையெல்லாம் பயன்படுத்தி தாவீது அழல, வேதனைப்படல. ஐயோ ஆண்டவர் இப்படி என்னை கைவிட்டுட்டாரே, நான் இனிமேல் என்ன பண்ண போறேன், இப்படி என்னை பாதிச்சுட்டாங்களே, சிதைச்சிட்டாங்களே, என்னை துரத்திட்டாங்களே, இனி நான் என் வாழ்க்கையில நல்லா இருப்பேனா, நல்லா வர முடியுமா, பெட்டராக முடியுமான்னு சொல்லி புலம்பல. பாதகமான சில சூழல்களை பயன்படுத்தி கர்த்தரை நான் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எப்பவும் நான் துதிப்பேன், எப்பவும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள், சோதனைகள் அநேகமாயிருக்கலாம், துயரமடையாதீர்கள். அவை எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் உங்கள் மத்தியில், உங்கள் நடுவில் நிற்பார், உங்களுக்கு துணையாய் இருப்பார், உங்களுக்கு தோள் கொடுப்பார், உங்களை அரவணைத்துக் கொள்வார். இந்த ஆண்டவருடைய பேரன்பு உங்க மேல இருக்கு. இந்த நாள்ல கூட இவ்வளவு பெரிய வேலை இருக்கு, பார சுமை இருக்கு, ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு, அப்படிலாம் யோசிச்சு உங்களை பாதிச்சுக்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பார். என் போக்கிலும் வரத்திலும் எனக்கு பாதுகாப்பை தருவார். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரத்தில் என்னை ஏந்துவார்கள் என்ற சத்திய வாக்குகள் அறிக்கை செய்யுங்க. நம்பிக்கையோடு பயணிங்க. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பி வாழுங்க.
நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்க எனர்ஜி நல்லா இருக்கும். உங்க மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவருக்கு சந்தோஷமா நன்றி செலுத்தி பாருங்க. உங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மன சமாதானம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஆயுசு காலம் பூர்த்தியாக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் கம்பீரமா இருப்பீங்க. உங்க பக்கத்துல 1000 பேரும், உங்க வலது பக்கத்துல 10,000 பேரும் பாதிக்கப்பட்டாலும் நீங்க ஒரு நாளும் பாதிக்கப்படவே முடியாது. காரணம், கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நீர்தான் என் தேவன், உம்மதான் நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு அவர் அரணாய் இருப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா காரியங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. விசேஷமாய் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு தெய்வீக மனப்பக்குவத்தை கர்த்தாதி கர்த்தர் பேராசீர்வாதமாய் இன்றைக்கு உங்களுக்கு தந்தருளும்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அதனோடு கூடவே சேர்ந்து இந்த நாளில் பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகள் எம்ஏ பாரிவளவன், ஏ தனுஷியா, அன்பு சகோதரி எஃப்ஜே ரீமா ஜினிகர், எம் எஸ்தர் ஜெயராணி, அதுபோலவே திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இரவெல்லாம் காத்தீரே அப்பா, இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரே. அது எண்ணினவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் இந்த காலையின் துவக்கமே நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மனநிலையோடு நாங்கள் நாட்களை துவக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. வாழ்வில் எத்தனை பாதகமான சூழல்கள் காணப்பட்டாலும் அதிலும் சில சாதகமான நன்மைகளை நீர் செய்கின்றீர் என்ற புரிதலை ஏற்படுத்தி தருவீராக. கர்த்தரை எக்காலத்திலும் நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் நாவில் இருக்கும் என்ற சத்திய வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நேசிக்கிற, துதிக்கிற, ஜெபிக்கிற, உம்மை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்றைக்கு நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வார்களாக. உமது பிள்ளைகளுடைய காரிய கடமைகளிலே ஜெயத்தை எடுப்பார்களாக. வெற்றி வேந்த நாம் ஜெய கிறிஸ்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னே இன்றைக்கு செல்வீராக. கோணல்களை, கரடு முரடானவர்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக அனுகூலமாய் சாதகமாய் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இனிமையான நாளாய், இன்பமான நாளாய், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டத்தின் நாளாய் அமைந்தருளட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு விசேஷமாக பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற பேரன்புமிக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வமே, அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைய நாளிலே புதிய கிருபைகள் உமது பிள்ளைகள் வாழ்வில் உதயமாகட்டும். உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான சந்தோஷமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.